பாவக்காய் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுருங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தோல் உரிச்ச 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா சிட்டிகை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. நல்லா குழையும் பருப்பு. நல்லா 5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். விசில் வரத்துக்குள்ளே புளி ஊற வச்சிடலாம். புளி பார்த்தீங்கன்னா குட்டியாக லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. சாம்பார் தாளிக்க போகிறோம். அதுக்கு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வாக்காக கட் பண்ணிக்கோங்க. மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நல்லா செவர விட்டுருங்க. நல்லா வதக்கி அடுத்து கருவேப்பிலை 2 கொத்து கழுவி ஆட் பண்ணிக்கோங்க உருவி. இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி பார்த்தீங்கன்னா 2 பழமான தக்காளி 4 மூணாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாவக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/4 கிலோ பாவக்காயில் பாதி சேர்த்துருக்கேன். ரவுண்டாக கட் பண்ணி நல்லா மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கல் உப்பு வந்து சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பாவக்காய் சுருங்கிடும். ஸோ எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சுருங்க வச்சுருங்க. கலருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நமக்கு நல்லா ஆறின பிறகு மத்து அப்படி இல்லைன்னா கரண்டிலே நீங்கள் நல்லா மசிச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. பருப்புலே சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க தனியாக. பாவக்காய் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா சுருங்கின பிறகு நல்லா வதங்கி கசப்பெலாம் போன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க பருப்பு தண்ணி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா 2 கொதி விட்டுருங்க. 2 கொதி வந்த பிறகு புளி பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியாக வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 கொதி விட்டுருங்க. அப்புறம் சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பக்காவாக வந்து பச்சை வாசனைலாம் போய் ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா கசப்பே இல்லாமல் சாம்பார் பாவக்காய் சாம்பார் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.